ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணப்பெண் சமையலில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான மோதகம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு ட்ரையான கடாயில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புழுங்கலரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புழுங்கலரிசி எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா, நம்மளோட மோதகம் நல்லா சாஃப்டாக வரணும் இல்லையா, அதுக்காக சமையல் குறிப்பில் இது ஒரு சின்ன டிப் ஃப்ரெண்ட். நல்லா அரிசி நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க. இந்த ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கமகமன்னு நல்ல ஒரு வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வெல்லம் பார்த்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து 6 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த கப் பார்த்தீங்கன்னா நம்மளோட அஞ்சரை பெட்டியில் இருக்கிற கப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் தான் வரும். ஸோ நீங்கள் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டே வைங்க. கரெக்டாக 6 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுட்டு பாகுலாம் காய்ச்சணுன்ற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அந்த வெல்லம் தண்ணியில் கரைஞ்சா போதும். அதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து 3 ஏலக்காய் போட்டு பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் கரைஞ்ச பிறகு வடிகட்டி மண்ணெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் கடாயில் ஊற்றி வச்சுருங்க. தேங்காய் துருவி எடுத்தாச்சு. இதையும் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை பாகில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய், தேங்காய் ப்ளஸ் இந்த வெள்ளை பாகோட வாசனை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல ஸ்வீட் வாசனை. கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்புமா எப்படி வேக வைப்பீங்களோ அதே பக்குவத்துக்கு இதை நீங்கள் வேக வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு பக்குவம் அப்படின்ற கஷ்டம் அதெல்லாம் நீங்கள் பட தேவையில்லை. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலையை நீங்கள் செஞ்சிடலாம். இந்த மோதகம் செய்ய நல்லா வெந்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் நல்லா ஒட்டாமல் நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்மளோட மோதகத்தோட பக்குவம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுபருப்பு போட்டிருக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்காது. சில்வர்ன்றதுனால எனக்கு அடிப்பிடிக்குது. ஸோ அதனால் நான் தொழவி விட்டுட்டே இருக்கேன். கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா அடிப்பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மோதகம் ஷேப் நீங்கள் பிடிக்கலாம். அதாவது பிடி கொழுக்கட்டை மாதிரி வேணுனாலும் நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுக்கலாம். பிள்ளையார் கையில் பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்கும். அந்த கொழுக்கட்டை தான் மோதகம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிடி பிடிச்சி நான் எடுத்து வச்சுக்கிறேன். பிள்ளையார் பேட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆவியில் வைக்கிறதுக்கு நம்மளோட மோதகம் தயாராக இருக்குது. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்ல ஈரமான துணி போட்டுட்டு அது மேலே நீங்கள் வச்சு ஆவி கட்டினீங்கன்னா எவ்வளோ கொழுக்கட்டை வேணாலும் இதை நீங்கள் ஆவி கட்டிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வேக. நல்லா ஆறின பிறகு கையில் தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை எடுத்திங்கன்னா உங்கள் கை சுடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே எந்த கொழுக்கட்டை செஞ்சாலும் ஆற டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும். இப்போ நம்மளோட மோதகம் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு.